நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பாட்டி தன் மடியில் படுத்திருந்த பேரனிடம், கண்ணா கொஞ்சம் தண்ணீர் எடுத்துட்டு வாப்பான்னு சொல்ல, ஏன் பாட்டி எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வேலை சொல்லிக்கிட்டே இருக்குன்னு முணுமுணுத்தபடியே தண்ணீர் கலனை எடுத்து வந்தான் சிறுவன். அச்சமயம் அம்மா தாயே பிக்ஷாந்தி என்று ஒரு குரல் வீட்டின் வாசலில் இருந்து கேட்கிறது. பாட்டி சிறுவனிடம் சொல்கிறாள், தம்பி அது யாருன்னு பாரியா என்று. சிறுவனும் வேகமாக ஓடி வீட்டின் வெளியில் நின்று பார்க்கிறான். அப்பத்தா ஒரு பிச்சைக்காரன் வெளியில் வந்து நிற்கிறார்னு சொல்லவும், இங்க வா, அந்த சட்டியில கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, அதை எடுத்துட்டு போய் அந்த பிச்சைக்காரனுக்கு போடு அப்படின்ட்டு பாட்டி சொல்ல, சிறுவனும் சாப்பாட்டை எடுத்து அந்த பிச்சைக்காரனை நோக்கி நடக்க அங்கு வியந்து போகிற அளவிற்கு ஒரு காட்சியை பார்க்குறா. அடுத்த அடி எடுத்து வைக்க தைரியம் இல்லாம ஓடி போய் அவன் அப்பத்தா கிட்ட, அந்த பிச்சைக்காரர் கையில மண்டை ஓடு ஒன்று ஒட்டி போய் இருக்குன்னு பயந்தபடி வந்து சொல்லவும், பாட்டி யாரு நீ, உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்கவும், அதற்கு அந்த பிச்சைக்காரர், என் பேரு தாண்டேஸ்வரன். அது சரி, உன் கையோட மண்டை ஓடு ஏன் ஒட்டி போய் இருக்குன்னு பாட்டி கேட்குறா. அதற்கு அவரு, அது ஒரு பெரிய கதை தாயே, கோபத்தில் ஒரு பிராமணனோட தலையை வெட்டிட்டேன், அந்த பிராமணர் கொடுத்த சாபம் தான் இது, பசியில் உயிரே போயிடும் போல இருக்கு, ஏதேனும் சாப்பிட தாருங்களேன்னு பிச்சைக்காரன் கேட்க பேரன் கையில் இருந்த உணவை வாங்கி கொடுத்தாள் மூதாட்டி. அந்த சமயம் பிச்சைக்காரன் கையில் இருந்த கபாலம் கொடுத்த உணவு அனைத்தையும் விழுங்கியது. பயந்து போன பாட்டியும் பேரனும் அந்த இடத்தை விட்டு ஓடிடுறாங்க. அவனுடைய தோற்றத்தை கண்ட ஊர் மக்களோ பிச்சை இடுவதில்லை. அப்படியே யாரேனும் துணிந்து வந்து உணவளித்தால் கூட அதை அந்த கபாலம் விழுங்கிடுது. பசி மயக்கத்தில் அவன் தன்னுடைய இருப்பிடமான மயானத்திற்கு சென்று விடுகிறான். உடம்பில் சாம்பலை பூசிக்கொண்டு, இனி பகல் நேரத்தில் மானிடர்கள் வசிக்கும் இடங்களுக்கு போக வேணாம், இரவு நேரம் மட்டும் பிச்சை எடுக்கலாம்னு முடிவெடுக்கிறான். அந்த காலகட்டத்தில் கல்விக்காடு என்ற தளத்தின் தலைவனாக இருந்தவன் பெத்தாண்டவன் பல இடங்களுக்கு சென்று குடிகளை சாய்த்து பல பொருட்களை கவர்ந்து வந்து தன் நாட்டு குடிமக்களுக்கு வழங்கி தன் வீட்டையும் நாட்டையும் செழிப்பாக வைத்திருந்தான். ஆனாலும் தன் குலம் தழைக்க ஒரு வாரிசு இல்லையே என்ற ஏக்கம் பெத்தாண்டவனுக்கும் அவனது மனைவியான பெத்தாண்டவச்சிக்கும் இருந்து வந்ததால இருவரும் தினமும் சிவனை வணங்கி வந்தாங்க. அப்படி பிக்ஷாந்தேகி என்ற குரல் பெத்தாண்டவச்சி காதுக்கும் போக, கையில் உணவுடன் வீட்டிற்கு வெளியே சென்று தாண்டேஸ்வரனை பார்க்கிறா பெத்தாண்டவச்சி. ஒரு கையில் திருவோட்டுடனும் ஒரு கையில் மண்டை ஓட்டுடனும் இருக்கும் தாண்டேஸ்வரனை கண்டு பெத்தாண்டவச்சி பயப்படவில்லை. மாறாக, சுவாமி, தங்களை கண்டால் பரதேசி போன்று எனக்கு தெரியவில்லை, உண்மையிலேயே நீங்க யாருன்னு கேட்கிறா. அம்மா, நான் வாங்கிட்டு வந்த சாபத்தை அனுபவிக்க ஊர்